Example 9.1 calculate limit x to 0 modulus of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ let limit x tends to 0 அப்படின்னா எப்படி இது பேர் என்ன சொல்லுவாங்க, to read as a x tends to 0 அப்படின்ட்டு நம்ம லிமிட்ஸில் பார்க்குறோம். modulus of x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ yன்றது என்னது, அந்த ஃபங்க்ஷன்ஸை தான் நம்ம modulus of x அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா. இப்போது நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, கொடுத்துருக்கிறதுல வந்து modulus of a எக்ஸ் கிராஃப் நம்ம பார்க்கும்போது எப்படி வரும்னா, ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் அப்படின்ட்டு ரெண்டாக நம்ம பிரிக்கிறோம். புரியுதுங்களா? அப்போது ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். இப்போது மாடுலஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டூ சைட்ஸை பிரிக்கிறோம் அப்படின்றத பார்த்தோம், ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு லிமிட்டு அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் இது எப்படி வருதுன்னா, நம்ம அந்த ரெண்டு கையும் சேர்த்து என்ன செய்கிறோம், இப்படி கொண்டு வரோம். அப்போ எப்படி கொண்டு வருவோம், ஆக்சுவலி ரைட்லேருந்து டுவர்ட்ஸை லெஃப்ட்டுக்கும் லெஃப்ட்லேருந்து டுவர்ட்ஸை ரைட்டுக்கு இப்படி கொண்டு வரோம். இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட், ரைட் ஹேண்ட் சைட் லிமிட் ரெண்டு ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அதுதான் ரிசல்ட்டு. அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக வரும். ரெண்டுமே நம்ம 0 லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டும் எப்பயுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா கொடுத்துருக்கிற லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த புரிதலுக்கு வேண்டி இப்படி ஒரு டயக்ராம் நம்ம இங்கே போட்டிருக்கோம். புரியுதுங்களா? அதாவது லிமிட் எக்ஸ்டெண்ட் டு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னோன்னு அது எஃப் ஆஃப் எக்ஸ் அது எங்கே இருக்கும், ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 0வாக இருக்கும். அதுதான் ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்டோட கண்டிஷன். லெஃப்ட் ஹேண்ட் சைடோட கண்டிஷன்ஸ் எப்பயுமே பார்க்கும்போது லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸ் லெஸ் தென் 0க்கு கம்மியாக இருக்கும். ஆனால் இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் 0 இல்லைங்களா, அந்த ஆரிஜினை நோக்கி இங்கே போகும். இதுவும் அதேமாரி தான், ரைட் ஹேண்ட் சைட் வருதும் ஆரிஜினை நோக்கி தான் வரும். அப்போ ரெண்டுமே ஏன்னா அந்த 0 எங்கே மீட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். அங்கே 0 வர இடத்துல நம்மளுக்கு ஹைட்டு வராது. அதனால் அந்த இடத்த தான் நம்ம என்ன செய்கிறோம், வி கன்சிடர்ஸ் ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்ததுன்னா மாடுலஸை பொறுத்த வரைக்கும் அது நம்மளுக்கு என்ன, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இந்த கிராஃப் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கிராஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஈக்குவலாக வருன்றதை ஃபஸ்ட்டு கான்செப்டை புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் ரீகால் ஃப்ரம் இந்த ஏர்லியர் சாப்டரில் நம்ம பார்த்துருக்கோம், இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 இந்த சைடு. புரியுது இல்லைங்களா? அப்போது எக்ஸ் இஸ் 0 அப்போனா அது என்ன இருக்கும், சென்டரில் கரெக்டாக இருக்கிறதா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு சொல்லும்போது எந்த இடம் வரும், மோஸ்ட்லி நம்மளுக்கு டுவர்ட்ஸை ரைட் ஹேண்ட் சைடில் தான் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதுதான் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0 அதாவது பாசிட்டிவ் நம்பர், அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் என்னது, நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூவாக இருந்தாலும் பாசிட்டிவாக ஆக்கி எடுத்துரும் இல்லைங்களா. அதாவது மாடுலஸோட கண்டிஷன்ஸ் அதை தான் நம்ம இங்கே எக்ஸ்ன்னு பார்க்குறோம். இப்போது ஒரு டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். 0 இங்கே இருக்குது, இங்கே -1 இருக்குது, இங்கே லிமிட்டு இங்கே 1 இருக்குது இல்லைங்களா. அப்போது பாசிட்டிவ்னு சொல்லும்போது கிரேட்டர் தென் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இந்த சைட்டு தான் வரும் இல்லைங்களா. அதாவது அது ரைட் ஹேண்ட் சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லிமிட் அதுதான் RHL ரைட் ஹேண்ட் சைட் லிமிட். அது எப்படி இருக்கும், இட்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் எதை பார்த்து வரும், 0வை பார்த்து வரும், ஆரிஜினை பார்த்து வரும் எப்பயுமே. அந்த கண்டிஷன் தான் இங்கே பார்த்துருக்கோம். ஃப்ரம் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஃப்ரம் த ரைட் டு த 0 ரைட்லேருந்து எங்கே இருக்கும் 0ல் பார்த்து வரும். அப்போ லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 பாசிட்டிவ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் எக்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஈக்குவல் டு என்னவா வரும், நம்மளுக்கு 0 தான் ரிசல்ட் வரும் இல்லைங்களா. அது புரிஞ்சாச்சு. அடுத்தது எக்ஸ் இஸ் லெஸ் தென் 0 அப்படின்னு பார்க்குறோம். அந்த லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு இங்கே என்ன எப்படி வருது, மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் காரணம் என்ன, இட்ஸ் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்பயுமே என்னவாக இருக்கும், நெகட்டிவ் நம்பராக தான் இருக்கும் இல்லைங்களா 0க்கு. அது டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போது லிமிட் எக்ஸ்டெண்ட் டு 0 மைனஸ் மீன்ஸ் எஃப் ஆஃப், அது எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஆல்வேஸ் டு பி ஃப்ரம் த லெஃப்ட் டு த 0 லெஃப்ட்லேருந்து டுவர்ட்ஸ் டு த 0க்கு வரும். புரியுது இல்லைங்களா. ரைட் ஹேண்ட் சைட் லிமிட்னா ரைட்லேருந்து டுவர்ட்ஸ் டு எங்கே வரும், 0க்கு வரும். லெஃப்ட்டுன்னு சொல்லும்போது லெஃப்ட்லேருந்து டுவர்ட்ஸ் டு 0க்கு வரும். ஸோ அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் லிமிட் என்ன போட்டிருக்கோம், எக்ஸ்டென்ஸ் டு 0 இல்லைங்களா. அந்த கண்டிஷன் தானே நம்ம பார்க்குறோம். எக்ஸ்டென்ஸ் டு 0 அது என்னவா இருக்குது, நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லிமிட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம்
புரியுது இல்லைங்களா? ஏன்னா மைனஸ் என்ன வருது, அப்போ எடுக்கும்போது அந்த மைனஸை நம்ம முன்னாடி போட்டுட்டு log x x tends to 0 அப்படின்னு நம்ம போடுறோம். இஸ் ஈக்குவல் டு என்னவா கிடைக்கும், நம்மளுக்கு 0வாக தான் கிடைக்கும். புரியுது இல்லைங்களா? அப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைட் ரூலும் பார்த்தா நம்மளுக்கு 0 தான் கிடைக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரூலும் பார்த்தா நம்மளுக்கு 0வாக தான் கிடைக்குது. அப்போது ஹென்ஸ் த லிமிட் x tends to 0 modulus of x is equal to 0 அப்படின்ற கான்செப்டை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா? இதுதான் லிமிட்ஸோட கண்டிஷன்ஸ்.